Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடிக்கடி டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். இன்னைக்கு நம்ம வந்து வெங்காயத்து மூலமா அரைக்கக்கூடிய கார சட்னி, அதுவும் எங்க ஊர் ஸ்பெஷல்ங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இந்த வெங்காயம் சாப்பிடாதவங்க, சட்னி வெங்காய சட்னி சாப்பிடாதவங்களுக்கு கூட இதே மெத்தட்ல நீங்க அரைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ரொம்ப பொருட்களே இல்லை, வெறும் வெங்காயமும் காய்ந்த மிளகாய் மட்டும்தாங்க நமக்கு தேவை. ரொம்ப சுவையா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் உரிச்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 18 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு புளி இந்த அளவு போதும். புளி, தேவையான அளவு உப்பு, இவ்வளோதாங்க. இதுக்கு வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், அவ்வளோதாங்க. இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறது எப்படின்றத நான் காமிக்கிறேன். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி இருக்குது. இப்போ இதோட வெங்காயம் பாருங்கள், நான் போட்டதை விட கொஞ்சமாக நிறம் மாதிரி இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஃப்ரை ஆகலை. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். வத்தலை நீங்கள் தனியாக வதக்கணும்னு இல்லை, இந்த வெங்காயத்தோட வதக்குங்க போதும். சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் ஒரு 2 வெங்காயம், ஒரு 5 மிளகாய் சிவப்பு வத்தல் இருந்தால் போதும். ஈஸியாக நம்ம சட்னி அரைச்சி வதக்கி சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். கொஞ்சம் காந்தாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நிறம் மாறிடுச்சு பாருங்கள். மிளகாயும் வதங்கினது போதுங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு இதோட இந்த உப்பும் மிளகாயும் சேர்த்து, உப்பும் புளியும் சேர்த்து நான் அரைச்சி காமிக்க போகிறேன். இதை ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீஸ் அளவு புளி பாருங்கள், இதை சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த காரத்தையும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிரும். அடுத்தது இந்த சட்னியை நம்ம ஒரு 2 டேஸ் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துருங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அடுப்பத்தை வச்சு நம்ம வெங்காயம் வதக்கினேன். அதே பேன் வச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு இந்த ஸ்பூன் அளவு ஒரு நல்ல 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த நல்லெண்ணெயோட சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்குங்க சட்னிக்கு. இந்த எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இது வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. இந்த உளுத்தம்பருப்பு நம்ம இந்த சட்னி சாப்பிடும் போது நம்ம வாயில் பட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் Subscribe பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினமும் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.